பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நல்லாசியுடன், பொன்மனச்செம்மல் இதே தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்களுடைய நல்லாசியுடன், இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா நம்ம எல்லாம் வாழ வைத்த தெய்வமாக தமிழகுலசாமியாக இருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன், கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களுடைய நல்வாழ்த்துக்கள் தென்சென்னை தொகுதியில் அஇஅதிமுக சார்பாக போட்டியிடுவதற்கு வேட்பாளராக இன்றைய தினத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய விடியாதிமுக அரசு, அதனுடைய மக்கள் விரோத நடவடிக்கை, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுடைய உயர்வு என ஒட்டுமொத்தமாக மக்கள் விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காரணத்தால் தென்சென்னை முழுவதும் மிகப்பெரிய அதிருப்தி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கின்றது. அதனுடன் இணைந்து கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் முட்டுக்கட்டை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர், எந்த ஒரு மத்திய அரசாங்கத்தின் திட்டமும் இங்கே நிறைவுபட செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் அவராக தான் இருக்கின்றார். வேளச்சேரியிலிருந்து சென்ட் தாமஸ் பறக்கின்ற ரயில் திட்டம் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டியது, ஆனால் 5 வருஷமா எந்தவித நடவடிக்கையும் இருக்கிற காரணத்தினால் அது இன்னும் நிலுவையில் இருக்கு. போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு OMR சாலையில் CMRL, அதுக்கு மத்திய அரசாங்கம் அதனுடைய பங்கு விடுவிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். 5 ஸ்டேஷன் மூடி இருக்கக்கூடிய அவலை நிலை ஏற்பட்டது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு நாங்கள் 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் கொண்டு வந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 20% பணிகள் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அதுக்கு காரணம் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய மெத்தன போக்கு. இப்படி தொகுதி சார்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கறையை செலுத்தவில்லை. 2022 மாண்டெஸ்குவேலின் போது வீட்டை விட்டு வெளியே வராத நாடாளுமன்ற உறுப்பினர் தான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். அதனால் ஒரு பக்கம் விடியா திமுக அரசு, மக்கள் விரோத நடவடிக்கை, செயல்படாத திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர், உரிமைகள் விட்டு கொடுத்திருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆப்லெட் போர்டு மூடப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர். இப்படி அவருடைய ஒட்டுமொத்த செயல்பாடு அது மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கின்றது. இதன் காரணமாக கண்டிப்பாக 100% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தென்சென்னை தொகுதியில் ஜெயிக்கும். அதே போன்று தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சி சார்ந்தவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். அதான் ஏற்கனவே சொன்னது போலங்க, ஒட்டுமொத்தமாக தென்சென்னையுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியவர் தான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருங்க. இந்த வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்படவில்லை என்று சொன்னால் அதுக்கு காரணம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயலின்மை காரணமாகத்தான். வெள்ளம் 2023 டிசம்பர் மாதம் வெள்ளம் ஏற்பட்டு கடுமையாக தொகுதி மக்கள் பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சரை சந்திக்கல, பாராளுமன்றத்தில் எதுவுமே பேசாத நாடாளுமன்ற உறுப்பினர் தான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். OMR ஸ்ட்ரெச்சில் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது CMRL ஃபேஸ் 1க்கு நிதியை பெற்று நம்ம அடிக்கல் நாட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தோங்க. 2வது கட்டத்திற்கு தேவையான அனைத்து பெர்மிஷனும் வாங்கி நிதியும் வாங்கி நாங்கள் பல்வேறு கட்டங்கள் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததுங்க. ஆனால் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அரசாங்கம் அதனுடைய பங்கை விடுவித்திருக்க வேண்டும், ஆனால் அது விடுவிக்கவில்லை என்று சொன்னால் இது குறித்து பாராளுமன்றத்தில் எழுப்பாத நாடாளுமன்ற உறுப்பினர் தான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். இதனால சென்னை மெட்ரோ ரயிலில் 5 ஸ்டேஷன் நம்ம நாடாளுமன்ற தொகுதியில் மூடப்பட்டிருக்கிறது. அந்த DPRலேருந்து அதை எடுத்துட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கு முட்டுக்கட்டையாக திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிதி பெற்று அந்த வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வந்ததற்கு பின்னால் அந்த திட்டங்கள்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் மக்கள் சீர்தூக்கி பார்த்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும், ஒரு யங்ஸ்டருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவங்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கும் என்பதால் நன்கு உணர்ந்து அவர்கள் கண்டிப்பாக வாக்குகளை செலுத்துவார்கள். அந்த வகையில் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன்.